வழக்கமாக ஜென்சி கிட்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது. சினிமா பார்த்துட்டு, ரீல்ஸ் பார்த்துட்டு, ஷார்ட்ஸ் பின்னாடி போகிறாங்க, இன்டர்நெட்டில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஜென்சி கிட்ஸோட குரல் நாடாளுமன்றம் வரைக்கும் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிபிஎஸ்இ விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம நியூஸ்லலாம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது ஒரு பக்கம். ஆனால் ஜென்சியே இந்த விவகாரத்தை கையில் எடுத்து, அதுவுமே குறிப்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர்களே இந்த விவகாரத்தை கையில் எடுத்து வலுவாக இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதை யாருமே எதிர்பார்க்கல. பட் இதுதான் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. மத்திய கல்வித்துறை அமைச்சகமே ஆடி போற அளவுக்கு இந்த 17 வயது இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் ஒரு 3 இளைஞர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இதில் முதலா 17 வயது ஸ்ரீவஸ்தா அப்படிங்கிற ஒரு இளைஞர் தான் இந்த வழக்கில் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா சிபிஎஸ்இ +2 தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஓஎஸ்எம் ஆன் ஸ்கிரீனிங் மார்க்கிங் முறை இந்த வருஷம் தான் வந்திருக்கு. இதுல பல முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இவர் முதல்ல கொண்டு வராரு. இதுல சரியா மார்க்கிங் இல்ல, சரியா பேஜஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணப்படல அப்படின்ட்டுமே அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். குறிப்பா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட ஆன்சர் ஷீட்டே மாறி இருக்கு அப்படிங்கிறது அவரோட பிரைமரி குற்றச்சாட்டாவே இருக்கு. இவர் தான் முதல்ல இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு. தொடர்ந்து பலருமே அவரோட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் நிசர்கா அதிகாரி அப்படிங்கிற ஒரு 19 வயது இளைஞர், ஒரு எத்திக்கல் ஹேக்கர், இவர் சிபிஎஸ்இ இணையதளத்தை ஈஸியா ஹேக் பண்ண முடியுது. இதுல ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட் எல்லாமே பார்க்க முடியுது, அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது, மார்க் போட முடியுது அப்படின்ட்டு அதில் இருக்க குறைபாடுகள் எல்லாமே சொல்றாரு. மூன்றாவது மிக முக்கியமான நபராக மாறி இருக்கிறவர் தான் இந்த சார்த்தக் சித்தார்த், 17 வயது மாணவர். இவர் சிபிஎஸ்இ +2 தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்காரு. இவர் தான் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. சிபிஎஸ்இ +2 மார்க் ஷீட் நீங்க ஓஎஸ்எம் முறையில் திருத்துறீங்க. இந்த ஓஎஸ்எம் யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கோயம்பேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான். இந்த கோயம்பேட் அப்படிங்கிற நிறுவனத்தோட பின்னணி ஆராயாம நீங்க எப்படி ஒப்பந்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாரு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வளைச்சி சிபிஎஸ்இ ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்போ இந்த 3 இளைஞர்கள் எக்ஸ்போஸ் பண்ண இந்த விவகாரம் நாடாளுமன்றம் வரைக்கும் போயிருக்கு. சம்பந்தப்பட்ட இந்த சார்த்தக் சித்தார்த் அப்படிங்கிற இந்த இளைஞர் நாடாளுமன்ற நிலைக்குழு முன் நீதி கேட்க தன் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காகவே இப்போ நாடாளுமன்றம் வரைக்கும் வந்திருக்காரு. ஆனா இந்த மாணவர் உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஓஎஸ்எம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றம் தான், தொழில்நுட்ப வளர்ச்சி வரவேற்கத்தக்கது, நீங்க ப்ராப்பரா டெண்டர் விட்டுருக்கணும், இவ்வளோ பெரிய டெக்னிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஒரு வருஷத்துல அதுவும் 60 நாள்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்வைத்து தான் அவரோட குற்றச்சாட்டுகள் எல்லாமே வைக்கிறார். இவர் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் முக்கியமா வைக்கிறதுக்கான கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த கோயம்பேட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஏற்கனவே பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இதுக்கு முன்னாடி குளோபரினா அப்படிங்கிற பேர்ல தான் இருந்திருக்கு. 2019 தெலுங்கானாவில் குளோபரினா அப்படிங்கிற இந்த நிறுவனம் அந்த மாநில தேர்வு, அதாவது இன்டர்மீடியட் தேர்வு முடிவுகள் தவறாக வெளியிட்டது, சரியாக வெளியிடலை அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகள் சூட்டப்பட்டு அது பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த குளோபரினா. ஆனால் இப்போ குளோபரினா அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு கோயம்பேட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் டெண்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் டெண்டர் கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் எல்லாமே பார்க்கலையா அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகள் எல்லாமே வைக்கிறாரு. சிபிஎஸ்இ தரப்புலேருந்து பதில் எதுவும் வரல, அமைதி காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நாடாளுமன்ற நிலைக்குழு முன்னாடி கல்வித்துறை அமைச்சர்களும் சிபிஎஸ்இ மூத்த அதிகாரிகளும் நிற்கிறாங்க. இன்னொரு புறம் இந்த 17 வயது மாணவரும் நிற்கிறாரு. அவர் கேள்வி எழுப்புறாரு, என்ன நடந்துட்டு இருக்கு, இப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான பதில் கேட்டுட்டு நிற்கிறாரு. இந்த நிலையில தான் சிபிஎஸ்இயோட தலைவர் மற்றும் செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த சிபிஎஸ்இ ஓஎஸ்எம் விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?